நீங்க நிறைய டைம் யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், தினமும் தேவன் கிட்ட எனக்கு அந்நிய பாஷை வேணும் என்று சொல்லி நான் கேட்கிறேன், ஆனாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, ஏனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் சர்ச்சில் இருக்கும் போதும் சரி, ஃபெலோஷிப்க்கு நான் போறப்போவும் சரி, எல்லாரும் அந்நிய பாஷையில நிறைஞ்சு அவங்க ப்ரேயர் பண்றத பாக்குறப்போ என்னுடைய மனசுல அவ்வளோ ஒரு ஆசை இருக்கு. ஆனாலும் எனக்கு ஏன் ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையை எனக்கு தரவே மாட்டேங்கிறாரு, எப்பொழுது எனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு தவிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கர்த்தர் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட தான் பேச போகிறார். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ மூலமா அந்நிய பாஷைனா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அந்நிய பாஷையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கிட்ட என்னென்ன காரியங்கள் எல்லாம் வேணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம அந்நிய பாஷைனா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். அந்நிய பாஷைனா எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது மனுஷங்களுக்கு பல லாங்குவேஜஸ் இருக்கு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி பல லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தேவனோட நம்ம பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்றத நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்நிய பாஷையில நம்ம பேசணும் அப்படின்னா ஆவியில இருக்கக்கூடிய ரகசியத்தை நம்ம பேசுகிறவர்களாக காணப்படுவோம். சோ அந்நிய பாஷை அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இத வேற எந்த மனுஷங்களாலுமே இதை கேட்கவே முடியாது. தேவனும் நம்மளும் மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ், ஒரு சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுதான் அந்நிய பாஷை. அப்போ இயேசுவை அறிந்த நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குமே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அந்நிய பாஷை. சில டைம் நம்ம சில ரகசியத்தை நம்ம பேசுறப்போ நம்ம அந்நிய பாஷையை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆண்டவரிடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு அதனால வரக்கூடிய பலன் ரொம்ப பெரிதா இருக்கும். மனுஷங்க பேசக்கூடிய லாங்குவேஜ்ல நம்ம ஆண்டவர் கூட கம்யூனிகேட் பண்ணாலும் ஆண்டவர் அதை கேட்டு அதை பதில் கொடுப்பார். ஆனா நம்ம ஆவியில ஸ்பிரிச்சுவல்ல அந்நிய பாஷையில அந்த ரகசிய மொழியோடு சீக்ரெட் லாங்குவேஜ், அதாவது வேற யாராலையும் கேட்க முடியாது, தேவனும் நீங்களும் மட்டும்தான் அதை கேட்க முடியும். அப்படிப்பட்ட அந்த அந்நிய பாஷையை கொண்டு நீங்க பேசும்போது நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதங்களை உங்களால ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அந்நிய பாஷையில என்ன வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்நிய பாஷையில நமக்கு 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு நம்ம தனிப்பட்ட முறையில தேவனிடத்துல நம்ம பேசுறது, 2வது பொது இடத்துல நம்ம தேவனிடத்துல பேசுறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், தனிப்பட்ட முறையில நம்ம தேவனிடத்துல அந்நிய பாஷை மூலமா பேசுறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரும் நம்மளும் மட்டும் அந்நிய பாஷை மூலமாக சீக்ரெட் லாங்குவேஜா நம்ம கம்யூனிகேட் பண்றது. சோ இதுக்கு நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. தனிப்பட்ட முறையில நம்ம அந்நிய பாஷையில நம்ம பேசுறப்போ இது எதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலான growthக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா அது காணப்படுது. என்னுடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்க அப்படின்னா நான் அந்நிய பாஷைய எப்போ பேச ஆரம்பிச்சனோ அப்பதான் ஆண்டவருடைய சத்தத்தை என்னால அதிகமா கேட்க முடிஞ்சது. சோ அதே மாதிரிதான் இந்த அந்நிய பாஷைய நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம பேசும்போது அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிய வேண்டாம். ஏன்னா ஆண்டவரும் நம்மளும் மட்டும்தான் இந்த அந்நிய பாஷை மூலமாக நிறைய ரகசியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். செகண்ட் டைப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொது இடத்துல நம்ம அந்நிய பாஷையை பேசுறது. சோ இதுல நீங்க 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சபையில, அதாவது பொது இடத்துல நம்ம அந்நிய பாஷையில நம்ம பேசுறப்போ அதற்கான விளக்கத்தையும் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அதாவது அதோட அர்த்தத்தையும் நம்ம சபைக்கு சொல்லி தான் நம்ம அந்நிய பாஷைகளை பேசணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொது இடத்துல அவங்க பிரேயர் பண்றப்போவும் சரி அந்நிய பாஷையில அவங்க நிறைந்து பிரேயர் பண்ணுவாங்க, ஆனா அதனுடைய அர்த்தத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. சோ இந்த இடத்துல என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல 5வது வசனத்துல சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ பொது இடத்துல சபை அந்த மாதிரி பொதுவான இடத்துல நம்ம அந்நிய பாஷையை பேசுறப்போ அதற்கான அர்த்தத்தையும் நம்ம கண்டிப்பா சொல்லணும். இதுதான் அந்நிய பாஷையோட 2 வகைகள். இப்போ அந்நிய பாஷைய நான் பெற்றுக்கொள்ளணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அதற்காக நிறைய பிரயாசப்படுறேன், ஆண்டவர்கிட்ட நிறைய ஜெபிக்கிறேன்
அனுபவிக்கிறேன், ஆனாலும் என்னால அதை பெற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த 7 காரியத்தை நம்மளிடத்துல இருக்கும்போது அந்நிய பாஷையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அந்த 7 காரியங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் காரியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரட்சிப்பு நம்மளுக்குள்ள இருக்கணும். அதாவது தேவன் தான் உண்மையான தேவன், அவர் தான் என் சொந்த ரட்சகர் என்று சொல்லி நம்ம தேவனை முழு மனதோட நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள்ள காணப்படணும். நம்ம இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி நம்ம இயேசுவை விசுவாசித்து நம்பி நம்ம அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வருவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த அந்நிய பாஷையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். சோ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு. ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா, நம்மள முழுமையுமா நம்ம வந்து சரண்டர் பண்ணணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவரே என்னை முழுமையுமா நான் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடியை ரொம்ப ஸ்டிஃபா வச்சுப்போம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஹோலி ஸ்பிரிட் நம்மளை வந்து நிரப்புனா நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ணுவோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இதுதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம முழுமையுமா அவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். அவரு என்ன செஞ்சாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுயத்தை மறந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை முழுமையுமா நம்ம அர்ப்பணிக்கும் போது மட்டும்தான், சரண்டர் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளால இந்த அந்நிய பாஷையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். உன் வாயை விரைவாய் தர நான் உன்னை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லிதான் வசனம் சொல்லியிருக்க, அப்படித்தானே? அப்போ நம்ம வாஞ்சிக்கணும், அந்த காரியத்தை நம்ம வாயை திறந்து கேட்கணும். அப்பா என்ன நீங்க நிரப்புங்க, அந்த அந்நிய பாஷை வரும் எனக்கு வேணும், அந்நிய பாஷையே எனக்கு தாங்க, நான் பேசணும், அந்நிய பாஷையில நிரம்பி நான் பேசணும், ஆவியில பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட நம்ம வாயை விரிவாய் திறந்து நம்ம கேட்கும் போது மட்டும்தான், முழு வாஞ்சையோட அந்த வில்லிங்னஸோட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது மட்டும்தான் ஆண்டவரால நம்மள நிரப்ப முடியும். நம்ம மனதுல மட்டும் நம்ம அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆண்டவரால நிரப்ப முடியாது. அப்போ நம்ம முழு வாஞ்சையோட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையினால நம்மள நிரப்ப முடியும். நான்காவதா நமக்குள்ள என்ன காரியம் இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கை, ஃபேத். அதாவது ஆண்டவர் மேல நம்ம முழு நம்பிக்கையா இருக்கணும். சில பேருக்கு எப்படின்னா அந்நிய பாஷை வர வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்க, மத்தவங்கள பாப்பாங்க, இவங்க எல்லாரும் வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்க, நமக்கு என்ன வித்தியாசமா வருது, அப்போ இது ஆண்டவர் கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இல்லாம நம்மள ஃப்ரீயா விடணும். ஆண்டவர் மேல நம்பிக்கையா, ஆண்டவர் தான் எனக்கு இதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நம்பிக்கை, ஃபேத் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஆண்டவரால அந்த அந்நிய பாஷையை நமக்கு கொடுக்க முடியும். ஐந்தாவதா பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்நிய பாஷை வர வேணும்னு கேட்பாங்க, ஆண்டவரும் அதை வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இதை நான் வந்து சத்தமா பேசிட்டா அடுத்தவங்க எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ஒருவேளை நான் தப்பா பேசிட்டேன்னா எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்க, நான் சுயமா பேசுறனோ, நானே யோசித்து பேசுறனோ அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அப்படி நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவரால அந்நிய பாஷையினால நம்மள நிரப்ப முடியாது. அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு அந்நிய பாஷையை கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணாம நம்ம வாயை திறந்து அந்த பாஷையில நம்ம ஆண்டவரோட பேசும்போது மட்டும்தான் அந்த அந்நிய பாஷையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்நிய பாஷை வர வேணும்னு நம்ம கேட்கிறப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்தாரு அப்படின்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாம ஃப்ரீயா அதை நம்ம பேசி அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம என்ஜாய் பண்ணணும். ஆறாவதா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வெக்கப்படுவாங்க. அந்நிய பாஷை வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னா அதை பேசுறதுக்கே வெக்கப்படுவாங்க. ஐயோ இது ரொம்ப வித்தியாசமால இருக்கு, எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்களோ, என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த காரியத்தை பேசாம இருப்போம். அப்போ அந்த மாதிரியான காரியங்கள் நம்ம பண்ணக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலயும் பாத்தீங்க அப்படின்னா நான் அந்நிய பாஷை வர வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து எப்படின்னா முதல்ல ஒரு சின்ன ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படிதான் வந்து எனக்கு அந்நிய பாஷை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கிடைச்சது. அப்போ நான் வந்து என்னன்னா அதை பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவேன். ஏன்னா நான் போற சர்ச்லயா இருக்கட்டும், எங்க வீட்டுல எங்க ஃபேமிலியில அப்ப எல்லாருமே வந்து எப்படின்னா அழகா அந்நிய பாஷையில என்ன பேசி நிரம்பி ஆண்டவரோட பேசுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தைன்றப்போ ஒரு வார்த்தை 2 வார்த்தையை மட்டும் நான் வந்து சத்தமா பேசினேன்னா எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வெக்கப்பட்டுட்டு அந்த வார்த்தைகளை நான் பேசாமையே ரொம்ப நாள் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா எப்போ நான் அதை ஓவர் கம் பண்ணி என் வாயை திறந்து நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சனோ அப்பதான் ஆண்டவர் எனக்கு அழகா அந்நிய பாஷையில ஆவியில நிறைந்து பேசுறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்ப அதே மாதிரி தான் நீங்க இப்பதான் ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷை வரத்தை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா சில டைம் ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் உங்களுக்கு
வரும். அப்போ எல்லாருமே நிறைய பேசுறாங்க, எனக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வெட்கப்பட்டு இருக்கக்கூடாது. அதை நம்ம வாயை திறந்து நம்ம அதை ரிசீவ் பண்ணும்போது மட்டும்தான் ஆண்டவரால அந்நிய பாஷையினால நம்மள நிரப்ப முடியும். 7வதா பார்த்தோம் அப்படின்னா பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதாவது நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, இது ஒருவேளை நானாவே பேசுறனோ, இவங்க எல்லாரும் பேசுறத பார்த்து பார்த்து எனக்கும் அதே மாதிரி வருதோ, அவங்க பேசுறத அப்படியே நான் வந்து காப்பி பண்றனோ, இது எல்லாமே என்னோட இமேஜினேஷனா இருக்குமோ, ஆண்டவர் கொடுக்கக்கூடியதா இருக்காதோ, பிசாசு தான் வந்து இப்படி பண்றானோ அப்படின்னு சொல்லிடலாம் நமக்குள்ள நிறைய பயம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா அந்நிய பாஷைய தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. லூக்கால கூட ஒரு வசனம் இருக்கும், பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ நீங்க உண்மையான மனதோட நீங்க ஆண்டவரிடத்துல விசுவாசமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா அப்போ பரமபிதாவான ஏசப்பா உங்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவாங்க. அதனால நீங்க இது வந்து நானே யோசிக்கிறதோ இல்லைன்னா பிசாசு தான் இப்படி பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க யோசிக்காம ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு இந்த வரத்தை தராரு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி எந்த ஒரு பயமும் இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு அந்நிய பாஷையை கொடுக்கும் போது அதை நீங்க வாயை திறந்து நீங்க பேசும்போது மட்டும்தான் அதை உங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்போ இப்ப நம்ம பார்த்த இந்த 7 காரியங்கள், முதலாவது நமக்குள்ள ஒரு ரட்சிப்பு இருக்கணும், 2வது நம்ம ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணணும், 3வது நமக்குள்ள அந்த ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், 4வது நம்பிக்கை ஃபெய்த் ஆண்டவர் மேல இருக்கணும், 5வது நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, 6வது பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஷைனஸ் வெக்கப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் நம்ம இருக்காதபடி ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு அப்படின்னா அதை நம்ம பேசணும். 7வது பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள பயம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த 7 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால அந்நிய பாஷையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோல அந்நிய பாஷைனா என்ன, அந்நிய பாஷையோடைய டைப்ஸ் என்ன, அந்நிய பாஷையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன 7 காரியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அப்போ நீங்க அந்நிய பாஷைக்காக ரொம்ப நாளா நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஆனா எனக்கு இன்னும் அந்நிய பாஷை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிற ஒரு நபரா இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கர்த்தர் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட தான் பேசியிருக்கிறார். அந்நிய பாஷைக்காக சிறப்பு ஜெபமா வந்து ஒரு நாள் வந்து நம்ம பண்ணலாம். அப்போ எங்களோடு கூட இணைந்து நீங்க ஜெபிக்கும் போது மட்டும்தான் அந்த அந்நிய பாஷையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதற்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன இந்த 7 காரியங்களையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணும் போது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்நிய பாஷையை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த 7 காரியங்கள்ல எந்தெந்த காரியங்கள் உங்ககிட்ட இல்லையோ அது நான் வந்து செய்யறதுக்கு எனக்கு நீங்க பலன் கொடுங்கப்பா, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த டைம்ல எல்லாரும் நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்நிய பாஷை வரத்தை நம்ம கண்டிப்பா நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா கீழே கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அந்நிய பாஷைக்காக ஒரு ஸ்பெஷல் பிரேயர் கண்டிப்பா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுவும் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க. இப்பதான் எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.